யூசுப் நபி தனது பருவ வயதை அடைந்தபோது அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் வழங்கினோம். நன்மை செய்வோருக்கு இவ்வாறே கூலி வழங்குவோம். யூசுப் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அந்த எஜமானி அவரை அடைய முயற்சித்தாள். கதவுகளை தாழிட்டு அவரை வா என அழைத்தாள். அதற்கவர், அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அவனே எனது இறைவன். அவன் எனது தங்குமிடத்தை அழகாக்கியுள்ளான். அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறினார். யூசுப் நபியை துரத்திக் கொண்டு அவளும் வாசலை நோக்கி ஓடினார்கள். அவள் யூசுப் நபியின் சட்டையை பின்புறமாக கிழித்துவிட்டாள். அவ்விருவரும் வாசலுக்கருகில் அவளது கணவனைக் கண்டனர். உடனே அவள் கணவனிடம், உமது மனைவியிடம் தவறாக நடக்க நினைத்த யூசுப்க்கு சிறைப்படுத்துவது அல்லது துன்புறுத்தும் வேதனை அளிப்பது தவிர வேறு என்ன தண்டனை இருக்க முடியும் என்று அவள் கேட்டாள்.